சென்னையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவில், தியாகராஜர் கோவில் என்றும் அறியப்படும் இது, தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவிலேயே மிகவும் பழமையான மற்றும் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த சைவத் தலங்களில் ஒன்றாகும். சுமார் 1300 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட இக்கோவில், மூலவரான ஆதிபுரீஸ்வரராக அருளும் சிவபெருமானுக்கும் மற்றும் ஞான சக்தியின் வடிவாக அருளும் வடிவுடை அம்மனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நால்வர்களால் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் பாடப்பெற்ற 275 பாமாலைகள் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மூலவர் ஆதிபுரீஸ்வரரின் தனித்துவம் மற்றும் வரலாறு. புராணங்களின்படி, யுகங்களின் முடிவில் ஒரு பெரும் பிரளயம், உலகளாவிய வெள்ளம் ஏற்பட்டு உலகம் முழுவதும் நீரால் மூழ்கியிருந்தது. புதிய படைப்பு சுழற்சியைத் தொடங்க பிரம்மா சிவபெருமானை வழிபட்டார். அப்போது சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியால் ஒரு பிரமாண்டமான பிரண அக்னி, பிரணவம் எனும் ஓங்கார ஒலியால் உண்டான நெருப்பு அல்லது சம்ஹார அக்னியை உருவாக்கினார். இந்த நெருப்பின் வெப்பத்தால் பிரளய நீர் அனைத்தும் ஒற்றிப்போனது. நீர் வற்றி நிலம் வெளிப்பட்டதால் இத்தலம் திருவொற்றியூர் என்று திருப்பெயர் பெற்றது. நீர் வற்றிய பிறகு இந்த புனித பூமியில் இருந்து ஒரு சுயம்பு லிங்கம், தானாகத் தோன்றிய லிங்கம் வெளிப்பட்டது. பிரளயத்திற்குப் பின் முதலில் தோன்றிய லிங்கம் என்பதால் இங்குள்ள சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர், முதல் உலகிற்குரிய இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் படைப்பின் ஆதிமூலமாக கருதப்படுகிறார். ஆதிபுரீஸ்வரர் புற்று மண்ணால் உருவான ஒரு சுயம்பு லிங்கம் ஆவார். அதாவது அவர் மனிதர்களால் உருவாக்கப்படாமல் இயற்கையாகவே புற்றுக்குள் இருந்து வெளிப்பட்டவர். இந்த தனித்துவமான தன்மையால் அவர் இயற்கையிலேயே மிகவும் மென்மையானவர் மற்றும் நுட்பமானவர். இந்த மென்மையான திருமேனிக்கு எந்தச் சேதமும் ஏற்படாமல் பாதுகாக்க அவர் தீண்டா மேனி, தொடப்படாத திருமேனி என்று அழைக்கப்படுகிறார். இதன் பொருள், நேரடியாக மனித தொடர்புகளாலோ அல்லது நீர் போன்ற திரவ அபிஷேக பொருட்களாலோ திருமேனிக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதாகும். இதனால்தான் இறைவன் ஆண்டு முழுவதும் ஒரு பாதுகாப்பு உலோக கவசத்தால் மூடப்பட்டிருக்கிறார். இந்த கவசமே புற்றால் ஆன மூல லிங்கத்தை பாதுகாக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று 3 நாட்களுக்கு மட்டுமே இந்த கவசம் பக்தர்களின் தரிசனத்திற்காக அகற்றப்படுகிறது. இந்த அரிய நாட்களில் பக்தர்கள் புற்றில் இருந்து தோன்றிய மூல லிங்கத்தின் நேரடி வடிவத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். இந்த 3 நாட்களிலும் பாரம்பரியமான நீர் அபிஷேகங்களுக்கு பதிலாக புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி தைலம் போன்ற சிறப்பு நறுமண மற்றும் பாதுகாக்கும் தன்மையுள்ள தைலங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த சமயத்தில் தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, வாசுகி போன்றோர் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். இது மிகவும் மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த தரிசனமாக கருதப்படுகிறது. வடிவுடை அம்மன் இத்தலத்தின் பிரதான சக்தி தேவியாவார். இவள் ஞான சக்தி, அறிவு மற்றும் ஞானத்தின் சக்தி வடிவமாக அருள் புரிகிறாள். ஒரு காலகட்டத்தில் அம்பாள் சற்று உக்கிரமான வடிவில் இருந்ததாகவும், ஆதிசங்கரர் இத்தலத்திற்கு வருகை தந்து அம்பாளின் கோபத்தை தணிக்க ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அவளை சாந்த சொரூபியாக சாந்தமான வடிவம் மாற்றியதாகவும் வரலாறு கூறுகிறது. வடிவுடை அம்மனை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் ஆழ்ந்த ஞானம், தெளிவான சிந்தனை, மேம்பட்ட அறிவுத்திறன் மற்றும் கல்வி வளம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. நண்பகல் வழிபாட்டின் போது சிகப்பு புடவை மற்றும் பலாப்பழம் படைப்பதன் மூலம் விரும்பிய எண்ணங்கள் ஈடேறும் என்றும் கூறப்படுகிறது. நாகராஜனான வாசுகி இங்கு சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றார். வாசுகியின் பக்திக்கு மெச்சி சிவபெருமான் தனது திருமேனியில் வாசுகியை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். பாம்பின் படம் தனது உடலில் கொண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் இத்தலத்தில் இறைவன் அளித்த வாக்குறுதியின் பேரில் இக்கோவிலின் தலவிருட்சமான மகிழ மரத்தடியில் சங்கிலி நாச்சியாரை மணந்தார். அப்போது சங்கிலி நாச்சியாரை ஒருபோதும் பிரிந்து செல்ல மாட்டேன் என்று சிவபெருமானை சாட்சியாக வைத்து சுந்தரர் சபதம் செய்தார். ஆனால் அவர் தனது சபதத்தை மீறி திருவொற்றியூர் எல்லையை தாண்டிச் சென்றபோது தனது கண்பார்வையை இழந்தார். இந்த நிகழ்வின் நினைவாக மாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது மகிழடி சேவை என்ற உற்சவம் நடைபெறுகிறது. திருமணத் தடை உள்ளவர்கள் இந்த மகிழ மரத்தடியில் வந்து இறைவனை வழிபடுவதால் திருமணம் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. சிறந்த சிவனடியாரும்
துறவியுமான பட்டினத்தார் இக்கோவில் வளாகத்திலேயே ஜீவசமாதி அடைந்தார். இன்றும் அவரது சமாதி இங்கு லிங்க வடிவில் உள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவரான கலிய நாயனார் இங்குள்ள இறைவனுக்கு விளக்கேற்றி சேவை செய்வதை வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். வறுமையிலும் விளக்கு ஏற்ற தனது இரத்தத்தையே எண்ணெயாக பயன்படுத்த முயன்றபோது இறைவன் தோன்றி அவருக்கு அருள் புரிந்தார். கம்பரின் ராமாயணம் தமிழ் இலக்கியத்தின் முப்பெரும் படைப்புகளில் ஒன்றான கம்பராமாயணத்தை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இத்தலத்தின் வட்டப்பாறை அம்மன் சன்னதியில்தான் எழுதத் தொடங்கினார் என்று கூறப்படுகிறது. 27 நட்சத்திர லிங்கங்கள். கோவிலின் பிரகாரம் முழுவதும் 27 நட்சத்திரங்களுக்குரிய 27 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. அவரவர் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. சப்தவிடங்க தலம். இது சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகும். இங்குள்ள தியாகராஜ சுவாமி ஆனந்த தாண்டவம் அல்லது பதமடானம் என்ற திருநடனத்தை ஆடுகிறார். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஆகிய 3 சக்திகளும் மனித வாழ்வியல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. இந்த 3 சக்திகளை உணர்த்தும் 3 அம்மன் கோவில்களுக்கும் ஒரே நாளில் சென்று வழிபடுவது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக அனுபவமாக போற்றப்படுகிறது. இந்த யாத்திரையில் அடங்கும் கோவில்கள்: மேலூரில் உள்ள திருவுடை அம்மன் கோவில் இச்சா சக்தி, திருவொற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மன் கோவில் ஞான சக்தி மற்றும் திருமுல்லைவாயிலில் உள்ள கொடியிடை அம்மன் கோவில் கிரியா சக்தி. மேலூரில் உள்ள திருவுடை அம்மன் கோவில் இச்சாசக்தி விருப்பத்தின் சக்தி சோகஸ்மெலி. இது விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தியின் வடிவமாகும். முச்சக்தி யாத்திரையின் போது காலை நேரத்தில் இங்கு சென்று வழிபடுவது சிறப்பு. மஞ்சள் நிறப்புடவை மற்றும் மாம்பழம் படைப்பது நலம் பயக்கும். இதை வணங்குவதன் மூலம் மனதில் உள்ள அனைத்து விருப்பங்களும் ஈடேறும். திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவில் ஞான சக்தி, அறிவு மற்றும் ஞானத்தின் சக்தி சோகஸ்மெலி. இது அறிவு மற்றும் ஞானத்தின் சக்தியின் வடிவமாகும். முச்சக்தி யாத்திரையின் போது நண்பகலில் உச்சிகாலம் இங்கு சென்று வழிபடுவது சிறப்பு. சிகப்பு புடவை மற்றும் பலாப்பழம் படைப்பது நலம் பயக்கும். இதை வழிபடுவதால் ஞானம், கல்வி, தெளிவான சிந்தனை மற்றும் தடைகள் நீங்கும். திருமுல்லைவாயிலில் உள்ள கொடியிடை அம்மன் கோவில் கிரியா சக்தி, செயலின் சக்தி சோகஸ்மெலி. இது செயல்கள் மற்றும் முயற்சிகளின் சக்தியின் வடிவமாகும். எந்தவொரு செயலிலும் வெற்றி பெற துணை நிற்கும் சக்தி இவள். இந்த கோவில் திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவிலுடன் இணைந்துள்ளது. சிவபெருமான் இங்கு கணநாதா என்ற அசுரனை வதம் செய்ததாக கூறப்படுகிறது. கொடியிடை அம்மன் தனது அழகிய இடைக்காக புகழ் பெற்றவள். முச்சக்தி யாத்திரையின் போது மாலையில் இத்தலத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பு. பச்சை நிற புடவை மற்றும் வாழைப்பழம் படைப்பது நலம் பயக்கும். இவளை வணங்குவதால் அனைத்து செயல்களிலும் வெற்றி, தடைகள் நீங்குதல் மற்றும் முயற்சிகளில் முழுமை கிடைக்கும். இந்த 3 கோவில்களுக்கும் ஒரே நாளில், குறிப்பாக பௌர்ணமி திதியிலும் வெள்ளிக்கிழமையிலும் குறிப்பிட்ட வரிசையில் சென்று வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும். காலையில் மேலூரில் தொடங்கி நண்பகலில் திருவொற்றியூரில் வழிபட்டு மாலையில் திருமுல்லைவாயிலில் முடிப்பது பாரம்பரிய முறையாகும். இந்த விரிவான முச்சக்தி தரிசனம் விருப்ப நிறைவேற்றம், ஞானம் மற்றும் செயல்களில் வெற்றி என வாழ்வியல் அனைத்து அம்சங்களிலும் முழுமையான ஆசீர்வாதங்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த யாத்திரை காசி மற்றும் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வந்ததற்கு சமமாக கருதப்படுகிறது.